இவ்வளவு காலமாக காண்டுக்கு அப்புறம் இப்பதான் சரி குடும்பங்கள் தான் அதை நினைக்கலனாலும் அரசாங்கமாவது கொடுக்கட்டும் தான் இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கும். 2000 ரூபாய் காங்கிரஸ் கொடுக்குறோம். எதுக்கு? உரிமை தொகை. உங்களுடைய வேலைக்கான ஊதியத்திற்கான உரிமை. அது இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ பண்ணியும் கடைசியில் ஒரு 10 பைசாக்கு உங்ககிட்ட வந்து நிக்கணும்னு இருக்கு பார்த்தியா? அது நிலைமை வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அன்னைக்கு சோனியா அம்மா அந்த 100 நாள் வேலையை ஆரம்பிச்சாங்க. 100 நாள் வேலை பெண்களுக்குத்தான் முதலுரிமை கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்லி. ஏன்? அப்பதான் அது சரியா போய் சேரும். ஆனா இன்னைக்கு நமக்கு நிலைமை என்ன இருக்கு? அந்த 100 நாள் வேலையில நம்ம பெண்களுக்கு நம்மளால காசு போட முடியாத நிலைமைக்கு நம்மள இந்த பாஜக கொண்டு வந்து விட்டுருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்றே இவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் புரியல, நம்ம யாருன்னு இவங்களுக்கு புரியல. ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம பேச மாட்டோம்னு நினைச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மேடையில இருந்து சொல்றேன், எண்ணி அவங்களுக்கு 1 மாசம் தருவோம். ஒருவேளை அவங்க பணத்தை மட்டும் போடலைன்னா என்னோட நீங்க ரோட்டுக்கு வந்துதான் ஆகணும். வருவீங்களா? இங்க மட்டும் இல்ல, டெல்லி வரைக்கும் கூட போய் அடிப்பாங்கள. இது யார் வீட்டு காசு? யார் வீட்டு காசை யாருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது? உங்க வீட்டு காசா? எங்க மக்கள் போட்ட வரி பணத்தை 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு அருமையான திட்டம் சோனியா அம்மா கொண்டு வந்து பெண்களுக்கு, ஊரில் இருக்கும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு ப்ரோக்ராம, ஒரு அருமையான திட்டத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றது யார்? நீ யாரு? பொறுமையா கேட்டுப்பாங்க. நீ பொறுமையை தாண்டணும்னா ரோட்டுக்கு வரதான் செய்யும். பெண்கள் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும் இது வரைக்கும் அவங்க பார்த்ததில்லை. திருவள்ளூர்ல இருந்து அது பார்ப்பாங்கன்றது என்னுடைய வாக்குறுதி. செய்வோமா?